மனிதன் தெய்வமாகலாம். செல்வராகவன், குஷி ரவி, கௌசல்யா, மைம் கோபி இதெல்லாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த மனிதன் தெய்வமாகலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா, செல்வராகவன் வந்து ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நம்மளெல்லாம் யாரு மேரேஜ் பண்ணிக்குவா, நம்மளே அழகா இல்ல அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவரையும் அவரோட நல்ல குணத்தை பார்த்து குஷி ரவி அவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகான சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இதுல இருந்து கொஞ்சம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டு நம்ம லைஃப் பாத்துக்கலாம். இதுல இருந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவரோட பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சரி நல்லா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் அரசியல்வாதியான மைம் கோபி வந்து அவர் அராஜகம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கனால இவருக்கும் செல்வராகவனுக்கு இடையில சின்னதா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனையை எப்படியோ செல்வராகவன் வந்து எப்படியாவது இதெல்லாம் வேண்டாம், நமக்கு வந்து பிரச்சனையே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கியே இருக்கிறாரு. இந்த பிரச்சனை ஒரு கட்டத்துல அளவு கடந்து போறப்ப செல்வராகவன் பதிலுக்கு அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்றாரு. இது எப்ப சால்வ் ஆச்சு ஆகலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த மனிதன் தெய்வமாகலாம். படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், பல படங்கள்ல நீங்க பார்த்த ஒரு கதை தான், பல படங்கள்ல நீங்க பார்த்த ஒரு இயக்கம் தான். எந்த இடத்துலயுமே படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து பெரிய சர்ப்ரைஸ் எலமெண்டே இல்ல. படம் ஓப்பனிங்ல இருந்து பாக்குறப்பவே இதுதான் இருக்குமோன்னு சில விஷயம் நம்ம கெஸ் பண்ணுவோம்ல, அதுதான் படத்துல இருக்கு. என்ன அதான் சொல்லுவோம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னா, நான் ஒரு ஏ அல்லது பி எதிர்பார்க்கிறேன்னா அந்த சஸ்பென்ஸ் வந்து சியா இருக்கணும். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா அந்த படத்தோட சஸ்பென்ஸ் இருக்கணும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இதாத்தான் இருக்குமோ, இதுவாத்தான் இருக்குமோ அப்படின்னா அதுதான் இருக்கு. ஏன்னா பல நாடகங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, வீட்டுல பல சீரியல்ஸ்லாம் சன் டிவில, கலைஞர் டிவில, பாலிமர், விஜய் டிவில சில சீரியல் பார்த்தனால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது இதுதான் இருக்கும் அப்படின்னா அதுதான் இருக்கு அப்படியே. அதுக்கு அந்த வகையில டைரக்டர் வந்து எந்த இடத்துல ஏமாத்தல, ஏமாறக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லி அதே வச்சிருக்காரு. மற்றபடி படத்துல காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சா அந்த மாதிரி தான், அதெல்லாம் பெருசாலாம் எந்த இடத்துலயுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்ச மாதிரி எனக்கு தோணவே இல்லை. படத்துல எமோஷனல் படம் எல்லாம் கனெக்ட் ஆகுது. இப்போ நீங்க ஃபேமிலியோட பாக்குறீங்க, தாத்தா பாட்டியோட அந்த படம் பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தெரியுமா. இப்ப அண்ணாத்த படமே சிலருக்கு பிடிக்காது, ஆனா அவங்க பார்ப்பாங்க. தாத்தா பாட்டிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்ஸ், அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கிட்ஸ் வைஸ் வந்து அவளோட பீரியட்ஸ் பெயினை சொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரியான எமோஷனல் காட்சிகள்லாம் பார்ப்பாங்க. இப்படி நம்ம ஊர்ல சீரியல் ஓடுறதுக்கான காரணம் என்னன்னா அந்த எமோஷனல் பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங் வந்து பிடிக்கும்ல. அதனால இந்த படம் நிச்சயமா போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகிற விஷயங்கள் நிறைய படத்தோட இருக்கு. மற்றபடி நம்மள மாதிரியான ஒரு ஒரு அடல்டேஜ் குரூப்புக்கு இந்த படங்கள் பிடிக்குமான்னு கேட்டா அது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். மற்றபடி படத்துல வந்து அதான் நம்மள பெருசா எதுவுமே சொல்ல தெரியல, இது சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படிலாம் இல்ல. மற்றபடி படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த சீனை அந்த மூடை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு. சர்ப்ரைஸ் பெருசா ஒர்க் ஆகல. காமெடி படத்துல இல்ல, எந்த இடத்துல அது பெருசா தோண வைக்கல. மற்றபடி படத்துல வரக்கூடிய கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானே என் தம்பி மாதிரி ஒரு ட்ரை பண்றேன்டா அப்படின்னு சொல்லி செல்வராகவன் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப. நீங்க இந்த படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க நியர்பை தியேட்டர்ல பாருங்க. இல்ல உன் சஜஷன் என்ன ப்ரோ, படம் பார்க்கலாமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடியே பாத்துக்குங்க. ஏன்னா அப்படி ஒன்றும் நீங்க 130 ரூபா இல்ல 150 ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரியோ, இல்ல சர்ப்ரைஸ் சீட் எட்ஜ்ல உட்காந்து படம் பார்க்குற மாதிரியோ எதுவுமே இருக்காது. சாதாரண படம். இதே மாதிரியான படங்கள் பல படங்கள் இருக்கு. நேம் தான் வரமாட்டேங்குது, என்னென்ன படத்தோட பேர் என்னன்னு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. நீ பார்க்க நினைச்சீங்கன்னா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியனை நம்ம கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமா நம்ம கவுண்ட் பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு எனக்கு ஹானஸ்டான ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.